ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சவுல் சொல்லாமல் உணர்ந்திருக்க வேண்டும், அவன் என் மருமகன், என் வீட்டையும் என்னையும் பாதுகாக்கிற அனைத்து காப்பாளர்களுடைய தலைவன், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருடைய மேன்மையும் உண்மை நம்பகத்தன்மையும் பெற்றவன், நன்மதிப்பையும் பெற்றவன். அதை சவுல் உணர்ந்திருக்கிறோம் இல்லைங்களா? இது 3ஆம் முறையாக சொல்லப்படுகிறது. உணர்ந்த பாடில்லை, செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க, அவனுக்காக நான் கடவுளின் திருவிழத்தை கேட்பது இதுதான் முதல் தடவையா? எத்தனையோ முறை இந்த இடத்துல இறைவனுடைய திருவிழத்தை கேட்டிருக்கிறேன், இதுதான் முதல் முறையா? நீங்கள் அறியாததா? அப்போ ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவன் யார் உங்களுக்குன்னு தெரியும், அவன் யார் எனக்குன்னு தெரியும். இப்போ 3 அழகான ஒரு முக்கோண வட்டத்தை வைத்து ஒரு உருநிலையை பரிசோதித்து பார்க்க ஒரு உண்மையான மனசாட்சிக்கு அறைக்குள் விடுகிறார். நல்ல மனிதன், நல்ல மனசான்றுடைய மனிதன், விழித்தெழுதல் கொண்ட ஒரு மனசான்றுள்ள மனிதனாக இருந்தால் அன்று அடங்கியது போல, யோனாத்தானுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறியது போல இங்கு மாறியிருக்க வேண்டும். சவுல் கொலைவெறியும் பொறாமையும் பொறுக்காத பலமும் அழுக்கார மனம் கொண்டதனால் உண்மையை உள்ளபடி பார்க்க தவறுகிறான். நல்லா பாருங்க, அரசர் தன் பணியாளன் மேலும் என் தந்தையார் வீட்டார் எவர் மேலும் குற்றம் சுமத்த வேண்டாம், ஏனெனில் பணியாளனாகிய எனக்கு இக்காரியம் குறித்து எதுவும் தெரியாது. நீங்கள் சண்டை போட்டீங்களோ, சமாதானமாக இருக்கிறீங்களோ, அல்லது அவனை கொல்ல தேடுறீங்களோ, அல்லது அவன் உங்களுக்கு எதிராக கொல்ல தேடினானோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவனை பற்றி இந்த செய்திகளெல்லாம் எனக்கு தெரிய வருகிறது. அவனுக்காக எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறேன், இறை தொழுத்து கேட்டிருக்கிறேன், இப்பொழுதும் கேட்டேன், அவ்வளவுதான். வீணா குற்றம் சுமத்தாதீங்க. எவ்வளோ துணிவு பாருங்க. அரசன் ஈட்டியோடு தமரிஸ்க்கு மரத்தடில் அமர்க்க என்றால் நீதி வழங்க காத்திருக்கிறான், வழக்கு விசாரிக்கிறான். அப்படிப்பட்ட வழக்குரு விசாரிக்கிற அதிகாரம் கொண்ட, கொலையும் செய்ய தயங்காத அந்த சவுலிடம் என் மீது குற்றம் சுமத்தாதே, உண்மை உள்ளவன் என்று மாறுபட்ட ஒரு எண்ணத்தை மறைக்காமல் ஒழிக்காமல் வைக்கிற ஒரு அருமையான அகிமேலக்கு மனதில் நீங்காது இருக்கிற ஒரு அருமையான இறை மனிதராக இருக்கிறார். அதான் முக்கியம். அப்ப பாருங்களேன், அப்ப அடுத்த வசனம் அரசர் அவருடைய சொல்ற பாருங்களேன், 16ஆம் வசனத்தை வாசிப்போமே. அகிமேலக்கு, நீயும் உன் தந்தை வீட்டாரும் கண்டிப்பாக சாக வேண்டும் என்றார். அரசர் தம்மை சூழ்ந்து நின்ற காவலர்களிடம், நீங்கள் சென்று ஆண்டவரின் குருக்களை கொன்றுவிடுங்கள், ஏனெனில் அவர்கள் தாவீது ஓடிப்போனதை அறிந்தும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை என்றார். ஆனால் அரசரின் பணியாளர் ஆண்டவரின் குருக்களை கொல்ல முன்வரவில்லை. அப்பொழுது அரசர் தோயேகிடம், நீ சென்று தாவீதுக்கு உடன்பட்ட குருக்களை வீழ்த்து என்று கட்டளையிட்டார். உடனே ஏதோமியன் தோயேகு சென்று குருக்களை வெட்டி வீழ்த்தினான். அன்று மட்டும் அவன் 40 ஏபோது அணிந்திருந்த 85 பேரை கொன்றான். மேலும் அவன் குருக்கள் நகராகிய நோபில், ஆண், பெண், சிறுவர், பாலகர், ஆடு, மாடுகள், கழுதைகள் ஆகியவற்றையும் வாளுக்கு இரையாக்கினான். ரொம்ப அருமையான ஒரு செய்தி, கடுமையான ஒரு செய்தி. இப்போ அத்தனை பேர்ட்டு சொல்கிறாங்க, ஒத்த வருஷம் கூட கத்தி மேலே கையை வைக்கல, அப்படியே தயங்குறாங்க. அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், ஆண்டவரின் குருக்கள், ஆண்டவரின் பேரில் இறைவாக்கு உரைத்தார்கள், உண்மையை சொன்னார்கள். அவங்கெல்லாம் யாருமே அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படையலை. ஹோலி டிசொபீடியன்ஸ். அரசன் சொன்னதாக இருந்தாலும் கூட அது ஆண்டவனுடைய திருவுளத்திற்கும் அவனுடைய செயல்பாட்டிற்கும் மீட்பு திட்டத்திற்கும் எதிராக இருப்பதனால் ஒருவனும் கையோங்கி அக்குருக்களை தீங்கு உள்ளாக்கவோ அல்லது தன்மைக்கு உள்ளாக்கவோ துணியவில்லை. ஆனால் அரசன் பார்த்து தொயோகியோட சொல்கிறான். தொயோகி என்கிறவன் அரசன் தூக்கி இருக்கிற சில்லறை காசுக்காக வேலை செய்கிற ஒரு கூலிப்பட்டாளத்தின் தலைவன். அவன் என்ன செய்கிறான்? அவன் பாய்ந்து குருக்களை வெட்டி வீழ்த்துகிறான். 85 எபோது அணிந்திருந்த குருக்கள். ஒரு அருமையான செய்தி பாருங்க. எபோது அணிக்கும்போது அந்த பலிப்பீடம்,
பலி முறைமைகள், திருச்சடங்கின் போது எப்போது என்பவர்கள் எல்லா நேரத்திலையும் நம்ம திருவுடை போட்டிருப்போமா? இல்லை. அதற்குரிய நேரத்தில் எப்போது அணிந்த அரசன்பாக வருகிறார் என்று சொன்னால் பலி நேரம், பலிப்பீடம், பலி செலுத்தும் இடம், இப்படிப்பட்ட இடம் ஒரு சூழலிலே 85 பேரை கொள்கிறான். மனசாட்சி இல்லாத அரசன் தூக்கி இருக்கிற சில்லறைக்காக வேலை செய்கிற கூலி பட்டாளத்தினுடைய புல்லுருவிகள் எல்லாம் சரிங்களா? அதில் பாருங்களேன், ரொம்ப அருமையானது. அவன் குருக்கள் நோபில் நகரில் ஆண், பெண், சிறுவர், பாலகர், ஆடு, மாடுகள், கழுதைகள் ஆகிய அனைவற்றையும் வாழக்கிரையாக்கிறான் என இது எதை குறித்து காட்டுகிறது? ஏதோ சவுலுக்காக அவன் ஒரு புனித போரை நடத்துகிறதை போல. எக்ஸ்டெர்மினேஷன், டோட்டல் அனிஹிலேஷன், அதுதான் ஹெரம் என்று சொல்லுகிற அந்த எபிரேய சொல்லுக்கான விளக்குறையாக வருகிறது. புனித போருக்காக இறைவன் பேராக இப்ப சவுலுக்காக ஒரு யுத்தத்தை நடத்துகிறான். குருக்களை அபிஷேகம் செய்தவர்களை, நாற்பட்டு போன்ற எபோது அணிந்தவர்களை 85 பேரை வெற்றி வீழ்த்துகிறான். அந்த இடம் அரசனுடைய திரு வழிபாட்டு தலம் இல்லைங்களா? நோபு. இப்போ அருமையான 3 காட்சிகளை முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். 1, கொலை நடக்கப்படுகிறது, குருக்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். அதை வெட்டி வீழ்த்துறோ தொயோகு என்கின்ற அரசனுடைய பணியாளன் இல்லைங்களா? 2வது அதை செய்ய ஆணையிட்டது அரசன். யாரை வெட்டி வீழ்த்தாகிறான்? தன்னுடைய அரச திருவழிபாட்டு தலத்துடைய ராயல் கல்டிக் சாங்சுவரியுடைய குருக்களை. எத்தனை முறை அவர்கள் அரசனுக்காய் இறைவாக்கு குறைத்திருப்பார்கள், எத்தனை முறை அரசனுக்காய் மண்டாடி இருப்பார்கள், எத்தனை முறை அரசனுக்காய் அவர்கள் பணி செலுத்தியிருப்பார்கள். ஒரே ஒரு காரியம், தாவீதுக்கு துணை போனார்கள் என்பதற்காக அதை தவறாக குற்றமாக அவன் மீது சுமத்தி அவளை கொண்டழிக்கிறான். நன்றி இல்லாத ஒரு தன்மை. நல்ல தலைவன் எப்பொழுதுமே நன்றியுடனாக இருப்பான். மிகுந்த நன்றி, மிகுந்த பணியாளர்கள் மிகுந்த அக்கறை. தன் படைவர்களுக்காக முன்னிருந்த அப்பத்தை கேட்டு பெற்று பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல தலைவன். பசினால் வாடக்கூடாது, சோர்ந்து போடக்கூடாது என்கிற எண்ணம் கொண்ட ஒருவன் தலைவன். இங்கே தனக்காக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து தங்கள் அரச குடும்பத்திற்காக ஜெபித்து அரச குடும்பத்திற்காக பணிநீற்றவர்களை வெட்டி வீழ்த்துங்கள் என்று சொல்லி வெட்டி வீழ்த்தப்படும் போது அதை கண்டு அமர்ந்திருக்கிற ஒரு அரசனை பார்க்கிறோம். எது உண்மை தலைவன் என்பதை படம் விவிலியம் அழகாய் முன்பாக நிலைநிறுத்தி நம்ம கேள்வியை முன்பாக வைக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அகிதூபின் மகனான அகிமெலேக்கின் புதல்வர்களில் ஒருவரான அபியாத்தார் தப்பியோடி தாவீதை அடைந்தார். அபியாத்தார் என்கிறவர் பின்னாளில் அரசவை குருவாக மாறுவார். தப்பியோடி அரசனை அடைகிறார். தஞ்சம் தேடுகிறது. தாவீதுக்கு தஞ்சம் கொடுத்தவர்கள் அவரிடம் தஞ்சம் தேடுகிற ஒரு நிலை காட்சியை நம் புரிதி காண்கிறோம். ஆண்டவரின் குருக்களை சவுல் கொன்றுவிட்டார் என்று அபியாத்தார் தாவீதிடம் கூறினார். தாவீது அபியாத்தாரிடம், ஏதோமியன் தோயேகு அங்கு இருந்ததால் அவன் கண்டிப்பாக சவுலிடம் அறிவிப்பான் என்பதை அன்றே அறிந்திருந்தேன். உன் தந்தை வீட்டார் அனைவரும் இறப்பதற்கு நானே காரணம். என்னோடு தங்கு, அஞ்சாதே. என் உயிரை பறிக்க தேடுகிறவன் தான் உன் உயிரையும் பறிக்க தேடுவான். ஆனால் என்னோடு நீ இருந்தால் பாதுகாப்புடன் இருப்பாய் என்றார். அபியாத்தார் தப்பி ஓடி தாவீதிடம் தஞ்சம் தேடுகிறார். தேடி அவரிடம் சொல்லுகிறார், குருக்கள் அனைவரையும் சவுல் கொன்று விட்டார் என்று சொன்னார். அப்போ தாவீது பாருங்க அழகாக சொல்கிறாரு, அந்த இடத்துல தெயோகு இருந்தான், அவன் கட்டாயம் சொல்வான்னு எனக்கு தெரியும். எவ்வளோ அழகான ஒரு நுணுக்கமான மதியகம் பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு மதியகம் பாருங்க. அந்த இடத்துல ஆசிரியர் அவனை கண்டதாகவோ அவனை பேசியதாகவோ அவனுடைய முக்கியத்தையோ சொல்லவே இல்லை. தாவீது அவன் அங்கே இருக்கிறான்னு தெரியும், தொயோகுக்கு தாவீது போனார்னு தெரியும், அவன் எப்படி எதிராக செயல்படுவான்னு தெரியும். அங்கே அவன் இல்லை, தாவீது கிளம்பி போயிட்டார். ஒருவேளை அந்த இடத்தில் தாவீது தங்கி இருந்தால் தெயோகனுடைய மனநிலையும் அவனுடைய உளவுத்தன்மையும் தாவீது உணர்ந்ததனால் அங்கிருந்து ஆக்கீஸிடம் போய் ஆக்கீஸிடமிருந்து இன்னொரு அதுலாம் மலைக்கு போய் அதுலாமிலிருந்து இன்னொரு இடத்துக்கு விட்டார். இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கிறார். எங்கன்னா ஒரு இடத்துல மாற்றிக்கூடாது என்கின்ற ஒரு மதியுகத்தன்மை. ஒருவேளை ஏமாந்து போய் அங்கேயே இருந்தாருனாக்க அவன் நம்மளை காட்டி கொடுப்பான், இவனை நம்பக்கூடாதுன்னு உள்மான எச்சரித்த உடனே அங்கேருந்து கிளம்பிட்டார். இந்த இடத்துல சொல்கிறாரு, அன்றே எனக்கு தெரியும் அவன் அங்கே இருந்ததனால் அவன் தாவீதுக்கு உளவு செய்தி சொல்வான் என்று தெரியும். அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏதோமியன் தோயோக் அங்கு இருந்ததால் அவன் கண்டிப்பாக சவுலிடம் அறிவிப்பான் என்பதை அன்றே அறிந்திருந்தேன். ரொம்ப செய்தி யார் எங்கேருந்து செய்தி போகுது கிளியராக கண்டுபிடிச்சிட்டான். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தும் முறை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவார். அப்சர்வ் எவ்ரிதிங், இக்னோர் மெனி திங்ஸ், கரெக்ட் அ ஃபியூ என்று அழகாக எப்படி ஒருத்தர் திருத்தணும் என்பதற்கு அழகான ஒரு வாழ்க்கை பாடத்தை நடத்தி காண்பிப்பார். ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் எல்லாவற்றையும் அவனுடைய கண்ணு முன்னாடி அத்தனை இப்படி ஸ்கேனிங்லேயே இருக்கணும்.
எத்தனை அப்படி ஸ்கேன், என்ன நடக்குது, எங்கே போகுது, எங்கே வருது, என்ன ஆகுது, ஸ்கேனில் இருக்கணும். எல்லா செய்தியும் அவனுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பர்ஃபெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, இக்னோர் மெனி திங்ஸ். ஓகே, அவனே தெரிஞ்சிக்குமா, அனுபவங்கள் அவனுக்கு கற்றுத்தரும், அல்லது வாழ்க்கையுடைய நிகழ்வுகள் அவனுக்கு புரிய வைக்கும், அல்லது இப்போ நான் இன்னொன்று கற்றுக்குவான். இக்னோர் மெனி திங்ஸ், கரெக்ட் அ ஃபியூ. எங்கே குறுக்கீடு செய்ய வேண்டுமோ, எங்கே தடுத்தாட்கள் வேண்டுமோ, எங்கே திருத்த வேண்டுமோ, எங்கே அச்சுறுத்த வேண்டி நெறிப்படுத்த வேண்டுமோ செய்ய வேண்டும். அதான் ஒரு திருத்தும் தன்மை பற்றி அவர் சொல்வார். அதில் முதல் பண்பு எனக்கு முக்கியமான பண்பு, அப்சர்வ் எவ்ரிதிங். நல்ல தலைவன் வில் அப்சர்வ் எவ்ரிதிங். அவனை மிஞ்சி எந்த ஒரு செய்தியோ எந்த ஒரு நிகழ்வோ நடக்காது. அதான் நல்ல தலைவன். தியோகம் இங்கே இருக்கக்கூடிய தாவீது கருக்குன்னு இருக்கும், இவன் இங்கே இருக்கிறானான்னு வெளி காமிச்சிக்கல. இங்கே சொல்கிறான் பாருங்க, அவன் அங்கே இருந்ததால் அவன் கட்டாயம் சொல்வான் என்று அன்றே நான் அறிந்திருந்தேன். இவ்வளோ அழகான ஒரு மதியுக இளமை பருவம், அனுபவம் இல்லாத தன்மை என்றால் புதிக்க முடியாது. அந்த அற்புதமான ஒரு மதியுக தன்மை அவன் இருந்ததுனால அவன் சொல்வான்னு எனக்கு தெரியும். அடுத்து பாருங்க, ரொம்ப அழகான ஒரு செய்தி, உன் தந்தை வீட்டார் சாவதற்கு நான் தான் காரணம். எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பாருங்க. அகிமெலேக் அவன்கிட்ட சொல்றாரு, அவன் உண்மையுள்ளவன், மெய்காப்பாளர்களின் தலைவன், உங்கள் வீட்டார் அன்புடைய மேன்மை பெற்றவன். அகிமெலேக் தாவீதுக்கு சாட்சியம் கூறுகிறார். இந்த இடத்துல அவருடைய நன்றியை நலமாய் விசாரிக்கிறார். ஐயோ, அவ்வளோ நல்லவருங்க, எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சார், வழி உணவும் ஆயுதத்தையும் கொடுத்து என்னை ஆதரித்தார், இங்கிருந்து அடுத்த இடம் போக என்று சொல்லி என்னை கடத்தி வைத்தார், அப்படிப்பட்டவரை கொள்வதற்கு நான் காரணமாக இருந்து விட்டேன் என்று சொல்லி தன் தவறை உணர்ந்து தன் தொயேகு செய்த குற்றத்தை தன்மீர் சுமந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறான். எவ்வளோ நல்ல மனம் பாருங்க, அருமையான தனக்காக உயிர்நீத்த மனிதர்களுடைய உணர்வுகளை தன் உள்ளத்தில் பதிய வைத்து இனி வருகின்றவற்றை அப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்க கூடாது, அதை விட மேலானதை நாம் கடந்து போக வேண்டுவதற்கு அழைப்பு விடுக்கிறான். அதான் சொல்றான், ரொம்ப அழகாக சொல்றான், உன் தந்தை வீட்டார் அனைவரும் இறப்பதற்கு நானே காரணம், என்னோடு தங்கு, ஸ்டே வித் மீ, இங்கே தங்கு, என் கூட தங்கிக்கோ. உன்னை கொல்ல யார் தேடுறாங்களோ அவங்க தான் என்னையும் கொல்ல தேடுறாங்க. என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, என்னை ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. இவ்வளோ அழகான ஒரு தன்னம்பிக்கை பாருங்க, அருமையான ஒரு தன்னம்பிக்கை. என் உயிரை படிக்க தேடுகிறவன் தான் உன் உயிரையும் பறிக்க தேடுவான், ஆனால் நீ என்னோடு இருந்தால் பாதுகாப்போடு இருப்பாய். எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் பாருங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ஸ். ஒன்றும் என்ன பண்ண முடியாது. அது சவுலாக இருக்கட்டும், சவுலின் படையாக இருக்கட்டும், சவுலின் ஒற்றற்படையாக இருக்கட்டும், சவுளுடைய மதியுகமாக இருக்கட்டும், சவுளுடைய நரித்தந்திரமாக இருக்கட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்னோடு இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாய், என்னை மீறி உன்னை எவனும் தொட முடியாது, நீ என்னோடு இரு. அழகான ஒரு தகமைத்துவ பண்பு, ஒரு தலைமைத்துவ பண்பு. தனக்கு தஞ்சம் தேடி வந்தவர்களை, தனக்கு பிரமாணிக்க வாழ்ந்தவர்களை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல பண்பு தலைவனுடைய நேர்மையான பண்பு. பின் நாட்களில் உயிரை பணையம் வைத்து அவனுக்காக தண்ணீர் கொண்டவர்களுடைய வீரத்தை அவன் மெச்சி தன்னை நொந்து கொள்கிற ஒரு காட்சியும் பார்க்கும். ஒரு நல்ல தலைவனுடைய அருமையான பண்பை தாவீதை பார்க்க அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் இந்த அதிகாரத்துடைய இறுதி செய்தியாக அமைகிறது. இந்த 22ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 23 வசனங்கள் இருக்கிறது. பல வகைகளில் பல கோணங்களில் அதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த இறை வார்த்தை, இறைவனின் ஏவுதலால் எழுதப்பட்ட இறை ஆசிரியருடைய கரங்களிலிருந்து வருகிற இந்த இறை வார்த்தை நமக்கு வாழ்வுக்கு சொல்லுகிற பாடங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். முதலாவது சவுலின் பார்வையிலிருந்து இந்த 22ஆம் அதிகாரத்தை உற்று நோக்குவோம். பிறகு தாவீதின் பார்வையிலிருந்து இந்த 2ஆம் அதிகாரத்தை உற்று பார்ப்போம். ஒரு துரோகியின் பார்வையிலிருந்து உற்று பார்ப்போம். இன்னுமாக ஒரு உண்மை ஊழியன் பார்வையில் 4 மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொருடைய பார்வையிலும் இந்த இறை வார்த்தை நம்மிடம் எத்தகைய ஒரு வாழ்வு பாடத்தை கொண்டு வருகிறது என்பதை அலசி பார்ப்போம். முதலாவது சவுலின் பார்வையில் சவுல் 3 விதமான கருத்துக்கள் நமக்கு பதிவு கொடுக்கிறார். ஒன்று, ஒரு வெறிபிடித்த வேங்கையை போல வேட்டையாட நினைக்கிற சவுல் இந்த இடத்திலே உலா வருகிறார். உதாரணம், தாமரஸ்கு மரத்தின் அடியிலே ஈட்டியோடு அரசர்கள் சூழ அகிமெலேக்கினுடைய குடும்பத்தை அழைத்து விசாரணை செய்கிறார். விசாரணை செய்யும் போது அவர்களுக்குள்ளாக ஒரு முன்சார்பு எண்ணம், இவரை சார்ந்த எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரு முன்சார்பு எண்ணம் இருந்ததனால் அவர் விசாரணையில் அமர்ந்த பொழுது ஒரு பாராக்கை போலவோ ஒரு தெபாரை போலவோ நீதித்துறை புத்தகம் சிந்தித்தது போல நடுநிலைமையான ஒரு தீர்ப்பை வழங்காமல் முன்சார்பு எண்ண தீர்ப்பை வழங்குகிறார். தான் என்ன நினைத்தார், தான் என்ன நடந்தது என்று யூகித்தாரோ அதைத்தான் தீர்ப்பாக சொல்லுகிறார். அது மிக முக்கியமான ஒரு கருத்து. நம் வாழ்வை பல இடங்களில் வெற்றி பெறவும் தோல்வி பெறவும் வைப்பது நம்முடைய எண்ணங்கள். எண்ணம் செம்மையானால் வாழ்வு செம்மையாகும் என்று பலரும் சொல்வார்கள். நாம் பல சமயத்தில் முன்சார்பு எண்ணத்தோடு, அதுவும் முன்சார்பு எண்ணம் தவறான எண்ணமாக இருக்கும்போது பல அடுக்கடுக்கான தொடர் தவறுகளை புரிவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதற்கு சவுல் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். சவுல் தாவீது ஒரு கொலையாளி, என்னை கொல்ல தேடுகிறான் என்ற எண்ணம் அவருக்குள்ளாக இருந்ததனால் பார்க்கிற ஒவ்வொருவரையும்
செய்கிற ஒவ்வொரு செயலும் அந்த எண்ணத்தின் பின்னோக்கிலே அவர் செய்து பார்க்கிறார். ஆகவே தான் யாரையும் நல்லவராக பார்க்க முடியவில்லை. ஒவ்வொருவரையும் துரோகியாக, ஒவ்வொருவரையும் காட்டிக் கொடுப்பவராக, ஒவ்வொருவரையும் கிளர்ச்சி செய்பவராக, ஒவ்வொருவரையும் தனக்கு எதிராக இருப்பவராக நினைத்து பார்க்கிறார். அதுவும் மிக முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே தான் சவுல் நம்முடைய மனதில் அவ்வளவாக இடம் பெறவில்லை. முதல் அரசர், அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆண்டவரின் பிறால் பொருள்களை கண்டவர். ஆனாலும் அவர் தனித்தே இருக்கிறார். ஏன்? அந்த முன்சார்பு எண்ணம், தவறான முன்சார்பு எண்ணம் அவரை மற்றவர்களிடம் பிரித்து வைக்கிறது. அவரே தன்னை மற்றவர்களிடம் பிரித்துக் கொள்கிறார். இது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. பல சமயங்கள் ஊரோடு ஒத்துவாள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நாம் எல்லாத்துக்கும் ஆமா சொல்ல அவசியம் கிடையாது. ஆனால் பலரும் நினைக்கும் போது சில நிகழ்வுகள் உண்மையானதாக, மெய்யானதாக இருக்கும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது அறிவின் பால் செயல்பட்டோம் என்று சொன்னால், உணர்வு கெடுக்க கொடுக்காமல் செயல்பட்டோம் என்றால் வெற்றி நம்மை வந்து சேரும். சவுலுடைய முதல் பலவீனம் முன்சார்பு எண்ணம், தவறான முன்சார்பு எண்ணம். தாவீதை பற்றி, தன்னை சுற்றியிருப்பவர்களை பற்றி. அதுதான் அடுக்கடுக்கான தொடர் தவறுகளையும் தொடர் வீழ்ச்சியையும் கடைசியில் அதில் பாதாளத்தில் விழுகிற ஒரு மிகப்பெரிய சரிவையும் அவர் சந்திப்பதற்கு ஏதுவாக இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சில சமயத்தில் ஒரு சிலர் தவறு செய்வார்கள், ஒரு சில சூழல்களில் தவறு செய்வார்கள். ஆனால் அதையே மனதில் வைத்துக்கொண்டு அவரோடு பழகும் போதும் பேசும் போதும் அவரோடு உறவாடும் போதும் இருந்தோம் என்றால் அந்த தவறான முன்சார்பு எண்ணம் நம் உறவு நிலையை பாதிக்கும், மகிழ்ச்சியை கெடுக்கும், சமாதானத்தை குழைக்கும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. குடும்ப வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. இவன் அப்படிதாங்க, சின்ன வயசுல அப்படிதான் இருந்தான், இப்பயும் அப்படிதான் இருக்கிறான் என்று பெத்த பிள்ளைகளையே முன்சார்பு எண்ணத்தோடு நடத்துவது மிகப்பெரிய விரிசலை, ஒரு பகை எண்ணத்தை குடும்பத்திற்குள்ளாக உருவாக்கும் என்பதில் ஐயம் கிடையாது. முதலாவது. இரண்டாவது கருத்து எதிர்மறை கருத்தாக சவுலின் வாழ்விலிருந்து வருகின்ற ஒன்று. சவுல் அரசன், ஆளுநன், அதிகாரம் படைத்தவன், பதவியில் அமர்ந்தவன். அவன் சொல்லுகின்ற தீர்ப்புக்கு நாடே தலைவணங்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறான், ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறான். இது மிகப்பெரிய எதிர்ப்பையும் மிகப்பெரிய ஆபத்தையும் அவருக்குள்ளால் விளைத்தது என்றால் அதில் துளியும் ஐயம் கிடையாது, மிகை கிடையாது. சொந்த மகனை நம்பவில்லை, சொந்த மகளை நம்பவில்லை, தன் மருமகனை நம்பவில்லை. ஆனால் யாரை நம்புகிறான்? தொயோகு என்ற ஒரு உளவாளியை, சில சில்லறை காசுகளுக்காக மக்களை காட்டி கொடுக்கிற அந்த மனிதரை நம்புகிறான். ஒரு கட்டத்தில் இந்த 22ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம், தொயோகு என்கின்ற எதோனியன், எடமைட், 12 கோத்திரங்களை சாராதவன், அவனை பார்த்து சொல்கிறார், நீ பாய்ந்து இந்த ஆண்டவரின் குருக்களை கொன்றுவிடு என்று சொல்கிறான். இறைவனுடைய குருக்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், இறைவனின் பெயரால் திருப்பணி செய்கிறவர்கள், இறைவாக்குவர்கள். அவரை கொல்வதற்கு யாரை பயன்படுத்துகிறார்? மூன்றாவது மனிதரை, பிற இனத்தாரை, விருத்த சேதனம் செய்யப்பட்டவரை பயன்படுத்துகிறார். ஏன்? யாரை வைத்து எதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை. இதனை இவன் செய்வன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். வள்ளுவர் சொல்கிறார் மிக அழகா, இவனால இது முடியும், அதனால இவனை ஏற்படுவோம் என்கின்ற ஒரு தெளிவில்லாத ஒரு தலைமைத்துவம் அவன் சவுலுக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது. மூன்றாவது, நாம் நலமாக இருந்தாலும் வளமாக இருந்தாலும் நாம் சொல்வது நீதியாக இருந்தால் மட்டும்தான் ஊர் நம்மோடு ஒத்து வரும். நாம் சொல்வது அநியாயமாகவும் அடுத்தவரை சுரண்டுவதாகவும் அடுத்தவரை எய்த்து பிழைத்தாக இருந்தால் ஊர் நம்மை உதறிவிடும் என்பதை சவுலின் வாழ்விலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். அவருடைய அலுவலர்கள், படை வீரர்கள், அவருடைய பணியாளர்கள், அவருடைய மெய்காப்பர்கள் அத்தனை பேரும் ஒரு துளி அசையாமல் இருக்கிறார்கள். அவன் ஆணையிடுகிறான், இந்த குருவானவர் எனக்கு எதிராக சதித்திட்டம் சொல்கிறார், இவருடைய வீட்டார் அனைவரையும் மீது பாய்ந்து கொன்று விடுங்கள் என்று சொல்கிறார். ஒருவரும் அசைவில்லை. நாட்டின் மன்னன் தமரிஸ்கு மரத்தில் அமர்ந்திருக்கிறான், கையில் ஈட்டியோடு இருக்கிறான், ஆணையிடுகிறான். அவருடைய ஆணை, தீர்ப்பின் ஆணை, ஒருவரும் அசைவில்லை, ஒருவரும் செயல்படவில்லை. ஏன்? அவன் சொல்வது தவறாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு காரியம். தலைவர்கள் நன்னெறியில் மக்களை நடத்த வேண்டும். நன்னெறி தவறும் போது யாரும் அவர்களோடு இருக்க மாட்டார்கள். நல்லவர்களோடு 4 பேர் என்று சொல்வார்கள். சவுல் ஆண்டவருக்கு எதிராகவும் சொந்த மக்களுக்கு எதிராகவும் சொந்த இறைவாக்களுக்கு எதிராகவும் இருந்ததனால் அவருடைய ஆணை அங்கே கீழ்ப்படியவே இல்லை. எப்பொழுது நமக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதை கிளர்ச்சியாளர்கள் என்று பார்க்காமல் உண்மை என்பதை உணர நாம் தலைப்பட வேண்டும். தீர விசாரிப்பது மெய், கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய். ஆக நமக்கு எதிராக எதிர்ப்பு இருக்குது என்றால் வெகுண்டில்லாமல் ஏன் இந்த எதிர்ப்பு வருகிறது, என்னாலா, உன்னாலா, பிறராளா என்று யோசித்து பார்க்கும்போது விடை பிறக்கும். அந்த விடையில் ஒரு தெளிவு பிறக்கும், தெளிவில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதற்கு தான் சவுல் நம்மை அழைக்கிறார் என்பதாக நான் உணர்கிறேன். சவுலின் செயல்பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது எதிர்மறை பாடம் மிக அருமையான ஒரு பாடம், மௌனத்தின் சப்தத்தை புரிந்து கொள்வது. உலகின் உயர்ந்த மொழிகளில் சிறந்த மொழி மௌன மொழி. மௌனம் சொல்லும் பொருள் 1000. எந்த மொழிக்கும் இல்லாத வன்மையும் திண்மையும் மௌனத்திற்கு உண்டு என்று கவிஞர்களும் மெய்யிலாரும் குறிப்பிட்டு சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சவுலை சுற்றிலும் ஒரு பெரிய மௌனம் இருக்கிறது. குருக்கள் மௌனம் கேட்கிறார்கள், மெய்காப்பல் மௌனம் கேட்கிறார்கள், படை வீரர்கள் மௌனம் கேட்கிறார்கள், அலுவலர்கள் மௌனம் கேட்கிறார்கள்.
ஏனென்றால் அவர்களால் சொல்ல முடியவில்லை, சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. ஆகவே மௌனம் காக்கிறார்கள். There are 4 kinds of silences என்று சொல்வார்கள். முதலாவது still silence. Be still and know that I am God. அமைதியா நிசப்தம் இல்லாம ஆரம்பம் இல்லாம இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று இறைவன் சொல்கிற அற்புதமான உறுதிப்பாட்டின் மௌனம். இரண்டாவது indifferent silence. அப்படியே கண்டும் காணாமல் ஒதுங்கி மௌனமாய் நிற்பது. லேவியனும் சரி, குருவும் சரி, அடிபட்டவனை கண்டும் காணாமல் பட்டும் படாமல் ஒதுங்கி போகிற ஒரு மௌனம், இன்டிஃபரண்ட் சைலன்ஸ். மூன்றாவது, மௌனம் என்பது மிகப்பெரிய எதிர்ப்பு. ஒருவேளை நீ செய்வது சரியில்லை என்று சொன்னால் நான் பதிலுக்கு பதில் பேசாமல் மௌனம் காப்பேன். ஏன்? நீ செய்வது சரியில்லை என்பதை சொல்லாமல் நான் சொல்லுகிறேன். நீ சொல்வதில் எனக்கு எந்த விதமான சம்மதம் இல்லை என்பதை சொன்னால் என்ன வரும் என்று நினைத்து பார்த்து சொல்லாமலே இருக்கிறேன். அது மிக எதிர்ப்பின் ஒப்போசிங் சைலன்ஸ். நான்காவதாக ஷலோம் சைலன்ஸ், போரற்ற நிலை. அமைதியாக ஒரு ஆழ்கடலிலே வருகின்ற ஒரு அற்புதமான அமைதியை போல இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ எது வந்தாலும் சரி, நான் அவனுடைய கரங்களில் இருக்கிறேன், அமைதியாக இருப்பேன். திருப்பாடல் மிக அழகாக சொல்கிறது, தாய் மடியில் தவழும் குழந்தையை போல என் உள்ளம் ஆண்டவரின் கரங்களிலே அமைதியாக இருக்கிறது என்று சொல்வார். மிக அழகான ஒரு வார்த்தை. எல்லா பாதுகாப்பு, எல்லா நலன்கள், எல்லா ஊற்றுமான ஆண்டவரின் கரங்கள் இருக்கிறோம், பயப்பட தேவையில்லை என்பது போல அந்த ஆழ்கடலின் மௌனம். 4 வகையான மௌனங்கள். இங்கே சவுலை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய மௌனம் நிகழ்கிறது. என்ன மௌனம்? அது இன்டிஃபரண்ட் சைலன்ஸ், ஒப்போசிங் சைலன்ஸ், நாட் அக்செப்டிங் சைலன்ஸ், ரிபெல்லிங் சைலன்ஸ். 4 வகையான மௌனங்களை அவர் சாக்கிறார். அந்த மௌனத்தின் சத்தம் அவருக்கு கேட்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. அவர் கேட்க வேண்டியதெல்லாம் எதை கேட்க வேண்டும் விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் கேட்கிறார். He wants to hear what he wants to hear, he hears. எதை குறித்து போகிறது? தவறை நோக்கி போகிறது, தொடர் தவறுகளை நோக்கி பார்க்கிறது. தொடர் தவறு கொள்ளைகளையும் போர்களையும் ஒரு ஒற்றை மனிதனுக்காக ஒரு நாட்டு இலக்கை நேரிடுகிற ஆபத்தையும் ஒரு குழாய் உருவாக்குகிறது. இந்த மௌனத்தின் மொழியை நாம் புரிந்து கொள்ளோம் என்று சொன்னால் வாழ்வின் பல இடங்களில் நாம் விஞ்சி நிற்போம். மிஞ்சுவதோ கெஞ்சுவதோ தேவையில்லை, விஞ்சி நிற்போம். ஏன்? அந்த மௌனத்தின் மொழியை கேட்கக்கூடிய செவித்திறன் நமக்குள்ளாக வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். அவர் பேசும்போது அமைதியாய் கேட்க வேண்டும். அவர் பேசட்டும் என்று பேசவிட்டு அமைதியாய் கேட்டு அவருடைய நெடுகளை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது மிக அழகானது. அதைத்தான் 23ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். சவுல் ஆண்டவரை பேச விடாமல் தான் மட்டுமே பேசுவார். தாவீது ஆண்டவரை பேசவிட்டு ஆண்டவர் மொழிகளை கேட்டு அதன்படி செயல்படுவார். இன் டச் வித் காட் என்று அழகாய் சொல்வார்கள். அந்த மௌனத்தின் மொழி விளக்கத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையின் பாடங்கள், வாழ்க்கையின் சுமைகள், வாழ்க்கையின் சவால்கள் மிக எளிதாக மாறும் என்பதற்கு சவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர் உதாரணமாக இருக்கிறார். இந்த 4 காரண காரியங்களையும் சவுலின் வாழ்ந்து இந்த 22ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இது முதல் பகுதி. 2வது பகுதி கடந்து வருவோம். தாவீது ஓடுகிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நகரிலிருந்து இன்னொரு நகருக்கு, இன்னொரு நகரிலிருந்து குகைக்கு, குகையிலிருந்து பால்வெளிக்கு, பால்வெளியிலிருந்து காட்டிற்கு என்று அவருடைய பயணம் நீண்டு கொண்டே போகிறது. எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு நம்பிக்கை துரோகங்கள், எவ்வளவு எதிர்மறை செயல்பாடுகள் அவரை சுற்றிலும். ஆனாலும் நம்பிக்கை இல்லாமல் தொடர்ந்து ஓடுகிறார். மிக அழகான ஒரு நல்ல மனிதராக தாவீது இந்த பகுதிகளில் வலம் வருகிறார். அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், அரைக்கப்படுகிற சந்தனம் தான் மணக்கிறது, சுண்ட காய்ச்சப்பட்ட பால் தான் இனிக்கிறது, தங்கமே ஆனாலும் நெருப்பில் இட்டால் தான் அது ஜொலிக்கிறது. ஆக வாழ்வில் நாம் சந்திக்கின்ற சவால்களும் நாளில் நாம் சந்திக்கிற எதிர்மறை எதிர்ப்புகளும் நம் வாழ்வை பலப்படுத்த, நம்மை உறுதிப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் அரசவையில் இருக்கும் போதும் சரி, காட்டில் ஓடி ஒடுகிற நேரத்திலும் அவர் அந்த கண்ணீருக்கு மத்தியிலும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் கடவுளின் கரத்தை பற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. கண்ணீர் இல்லாத வாழ்க்கையும், துன்பமே இல்லாத வாழ்க்கையும், எதிர்ப்பே இல்லாத வாழ்க்கையும் வாழ்க்கையே அல்ல. ஏன் கடவுள் கண்களை மூடிக்கொண்டாரா, கைவிட்டு விட்டாரா என்றெல்லாம் கேட்பார்கள். அவர்களுக்கு அழகான ஒரு பாடமாக தாவீது வருகிறார். இப்படிப்பட்ட ஓட்டத்தையும், இப்படிப்பட்ட மறைந்து வாழும் வாழ்க்கையும், இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்தால்தான் பின்னாளில் அவன் முடிசூடா மன்னனாய் இன்றைக்கு வரைக்கும்